நிழலின் அருமை. ஒரு ஊரில் மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவரிடம் இல்லாத வசதிகளே இல்லை. ஆனாலும் அவருக்கு மனதில் எப்போதும் ஏதோ ஒரு நிம்மதியின்மை இருந்து கொண்டே இருந்தது. இவ்வளவு பணம் இருந்தும் என்னால் முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லையே என்று வருந்தினார். ஒருமுறை அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தார். செல்வந்தர் அவரிடம் சென்று, சுவாமி, என்னிடம் அரிய வகை பொருட்கள், செல்வம் என எல்லாம் இருக்கிறது. ஆனால் மகிழ்ச்சி மட்டும் இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அந்த ஞானி சிரித்துவிட்டு, நாளை மதியம் சுட்டெரிக்கும் வெயிலில் இந்த ஊரின் எல்லையிலிருக்கும் அந்த பெரிய மலைக்கு நீ நடந்து வர வேண்டும். இடையில் எங்கும் மரத்தடியில் நிற்கக்கூடாது, குடை பிடிக்கக்கூடாது என்றார். செல்வந்தரும் சம்மதிப்பார். மறுநாள் மதியம் உச்சி வெயிலில் நடக்கத் தொடங்கினார். தார் சாலை சூடாக இருந்தது. வியர்வை வழிந்தது. தாகமெடுத்தது. ஒரு கட்டத்தில் அவருக்கு மயக்கமே வந்துவிட்டது. எப்படியோ கஷ்டப்பட்டு மலை உச்சிக்குச் சென்றார். அங்கே அந்த ஞானி ஒரு பெரிய ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார். செல்வந்தர் ஓடிச் சென்று அந்த மரத்தின் நிழலில் அமர்ந்தார். அந்த நிமிடம் அவருக்கு ஏற்பட்ட நிம்மதிக்கு அளவே இல்லை. குளிர்ந்த காற்று வீச உடலின் சூடு தணிந்து அவர் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அப்போது ஞானி கேட்டார், இப்போது எப்படி உணர்கிறாய்? செல்வந்தர் சொன்னார், சுவாமி, இதுதான் ஸ்வர்க்கம். இவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை நான் இதுவரை அனுபவித்ததே இல்லை. ஞானி புன்னகையுடன் சொன்னார், பார்த்தாயா, இந்த நிழல் இங்கேயேதான் எப்போதும் இருந்தது. ஆனால் நீ வெயிலில் கஷ்டப்பட்டு வரும்போதுதான் இதன் மதிப்பு உனக்குத் தெரிந்தது. அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். உன்னிடம் இருக்கும் வசதிகள் எல்லாம் இந்த நிழல் போன்றது. ஆனால் உனக்கு கஷ்டமே தெரியாததால் அந்த நிழலின் அருமை உனக்கு புரியவில்லை. வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவித்தால்தான் நம்மிடமிருக்கும் வசதிகளின் மதிப்பும் உண்மையான மகிழ்ச்சியும் நமக்கு புரியும். நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்பது வெறும் பழமொழி அல்ல. அதுதான் வாழ்க்கையின் யதார்த்தமும் உண்மையும் கூட.